யாரு என் பொண்டாட்டி புடிச்சு வச்சிருக்கிறது? கையில மாட்டினீங்கன்னா சாவ வச்சிருவேன். என்னடா மயங்கி கிடக்குற? டேய் டேய் நீ எங்கடா போற? ஒரே கேரா இருக்குதா. நான் தான் அப்பயே சொன்னேன், என்னடா பண்ணுது? வா வந்து சோபால உட்கார், வா உட்கார். இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். அப்பாடா. ஏண்டா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் பார்த்தா எவ்வளோ ஒருத்தி கல்யாணம் பண்ணி இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி ஊரறிய கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா எனக்கு எப்படி வலிக்கும்? அதுக்கு தாண்டா வச்சேன் செக்கு. அப்ப என்னடானா உனக்கு அள்ளி கொடுத்துட்டு எனக்கு கிள்ளி கொடுத்துருக்கான். சொத்து எங்கேயும் சுத்தக்கூடாதுன்னு பார்த்தா என்ன சுத்தல விட்டுருவ போல இருக்க. அப்படியே காணும் 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 காணும்ன்றா. இவாங்கிற. டேய் உன் பொண்டாட்டிய கடவுளே வந்து தேடினாலும் கிடைக்க மாட்டா. ஏன்னா கிட்டத்தான் இருக்கா. சொல்ல மறந்துட்டேன். நீ ஏன் மயக்கத்திலே இருக்க தெரியுமா? நீ ஒரு மாத்திரை போறியே வயிறு வலின்னு சொல்லிட்டு, அதுலதான் நான் வாங்கின மாத்திரை கலந்து விட்டேன். இது என்ன மாத்திரைக்கா புதுசா இருக்கு? ரெகுலரா போடுற மாத்திரையே இல்லையே. இது விட்டமின் மாத்திரையா? அந்த மாத்திரை என்ன பண்ணும் தெரியுமா? இருக்கிறது இல்லாத மாதிரி இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டும். வண்டியா? நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும். சாப்பிட்டியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? கண்ணாடி வேலைன்னா தெரியவே இல்லை. அது தெரியாம இந்த பக்கம் அவ தெரியறா, அந்த பக்கம் அவ தெரியறான்னு உளறிட்டு இருக்க லூசு மாதிரி. அன்னைக்கு உன் பொண்டாட்டி நாய் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டு சண்டை போட்டு போனாலே, அப்ப நீயே கிளம்பு. அன்னைக்கு உன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. சீக்கிரம். ஏண்டா நான் நல்லவளா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்டா என்ன கெட்டவளாக்குற? நம்ம அப்பா மேல தப்பு. அவன் ஒழுங்கா என் பேரை எழுதியிருந்தா நான் நல்லவளாவே இருந்திருப்பேன். ஏன்டா என்ன மாத்துறீங்க? சரி நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உனக்குதான் கேட்காதே. இதுக்கப்புறம் என் பொண்ணு பாத்துக்குவான். நான் கிளம்புறேன். எங்க அக்கா என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க பாரு. மாசம் மாசம் அவங்களே மாத்திரை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஏன்னா நான் வாங்க மாட்டேன், சரியா போட மாட்டேன் அப்படின்னு. இல்லை நான் எனக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு எனக்கு விட்டமின் மாத்திரை வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் அக்கா மாதிரிலாம் ஒருத்தங்களை பார்க்கவே முடியாது. அவங்க எனக்கு அக்காவாக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நல்லா பார்த்துக்கணும் அவங்க.